ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிரான்சிஷனல் எபித்தீலியம் அப்படின்னா என்னது? இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம். இது வந்து நம்ம யூரினரி ட்ராக்ல இருக்கும். இது நம்மளோட யூரினரி ட்ராக்கோட ஸ்ட்ரெச்சபிலிட்டிக்கெல்லாம் அடாப்ட் ஆகும் அண்ட் யூரினோட டாக்ஸிசிட்டிக்கெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க ஒரு செல். இதுல பாத்தீங்கன்னா 4 to 6 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம மல்டி லேயர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்றோம். டிரான்சிஷனல் எபித்தீலியம் இது எங்க லொகேட் ஆயிருக்கும்? நம்மளோட யூரினரி ட்ராக்ல லொகேட் ஆயிருக்கும். அதாவது இன்னர் வால்ல கவர் பண்ணியிருக்கும். பாத்தீங்கன்னா ரீனல் பெல்வஸ், யூரேட்டர், யூரினரி பிளாடர் அண்ட் பார்ட் ஆஃப் யூரோத்ரல் இந்த டிரான்சிஷனல் எபித்தீலியம் தான் கவர் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து யூரினரி ட்ராக்ல இருக்கனால இதை யூரோதீலியம் அப்படின்னு சொல்றோம். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பேசல் செல், அதாவது இந்த பேஸ்மெண்ட்ல இருக்க பாத்தீங்களா, இங்க இருக்க செல்ஸ்லாம் கியூபாயல் செல்ஸாவும் இருக்கும், காலம்னார் செல்ஸாவும் இருக்கும். இந்த செல்ஸ் பேஸ்மெண்ட் மெம்பரேனோட அட்டாச் ஆயிருக்கும் அண்ட் இன்டர்மீடியட்ல பாலிகானல் ஷேப் ஆர் பியர் ஷேப்டு செல்ஸ் இருக்கும் அண்ட் சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலோட்டமா பாத்தீங்கன்னா அம்பர்லா செல்ஸ் இருக்கும். இது வந்து லார்ஜ் அண்ட் டோம் ஷேப்டு செல். இது வந்து யூனிநியூக்ளியேட், அதாவது ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுவும் பிளாட்டா இருக்கும். சம்டைம்ஸ் அது பை நியூக்ளியேட்டா இருக்கலாம். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளோட பிளாடர் எக்ஸ்பேண்ட் ஆகிறது அண்ட் கண்ட்ராக்ட் ஆகிறது அதுக்கேற்ற மாதிரி அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்டிவ் பேரியரா இருக்கு. நம்மளோட பாடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளூயிட் வந்து போயிட்டு தான் இருக்கும். யூரின் வந்து நம்ம பாடியில இருந்து வெளியே போகணும். ஸோ இப்போ இது வந்து லீக் ஆகலாமா? நம்ம பாடிக்குள்ளவே லீக் ஆகக்கூடாது. ஸோ அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேரியரா இருக்கு அண்ட் யூரினோட டாக்ஸிசிட்டியும் பொறுத்துக்கிட்டு இருக்கு. டிரான்சிஷனல் எபித்தீலியம் பாத்தீங்கன்னா அந்த செல்லோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். அதாவது அந்த ஆர்கன் டிஸ்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அதனாலதான் இதை நம்ம டிரான்சிஷனல் எபித்தீலியம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப பிளாடர் வந்து எம்டியா இருக்கும்போது, அதாவது ரிலாக்ஸா இருக்கும்போது அங்க இருக்க செல்ஸ் எல்லாம் கியூபாயலா இருக்கும். ஒருவேளை அது ஃபுல்லா இருக்கு, ஸ்ட்ரெச்சடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஸ்குவாமஸா இருக்கும். ஸோ இதை நம்ம டிரான்சிஷனல் எபித்தீலியம் அப்படின்னு சொல்றோம். ஃபைனலா என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்சிஷனல் எபித்தீலியம் இது செல்லோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து யூரினரி ட்ராக்ல இருக்கனால இதை யூரோதீலியம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம் ஃபார் யூரினரி ஆர்கன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.